விஜய் அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மதம் சார்ந்து இயங்குறது. அவரு கடைசி நேரங்கள்ல அந்த முட்டி போட்டு சர்ச்சில் நடந்தது. சாஷ்டாங்கமா ஒரு அம்மன் கோயில்ல விழுந்தது. அப்புறம் நமாஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து எம்மதமும் நம்மதம் அப்படின்றதெல்லாம் அவரு சொல்றாரு. அ ஒரு முதலமைச்சரோ, பிரதமரோ அவர் மதம் சார்ந்து இயங்கக்கூடாது. அ இயங்குறது அறமா இருக்காது அப்படின்றத நான் நினைக்கிறேன். நம்ம மதசார்பற்ற நாடு. அப்படிதான் நடந்துக்கணும். அது பிரதமர் மோடி மதசார்புள்ள பிரதமரா இருந்தாலும் அது தவறுன்னு நம்ம கண்டிக்கிறோம். அப்ப விஜய் செய்றதும் தவறு தானே! இதுவரைக்கும் விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் கிடையாது. அவர் ஒரு ம். போட்டியாளர். அவர் போட்டியாளர்ன்றதுனால அவருக்கு பதட்டங்கள் இருக்கும். அவர் பதட்டத்த அவர் தனி நபரா எப்படி வேணா தணிச்சுக்கலாம். பொதுவா மக்கள் வந்து பதட்டம் ஏற்பட்டா, நான் போய் கடவுள்கிட்ட போய் சாஷ்டாங்கமா விழுந்து, நான் வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு போய் விழறேன், ஜீசஸ் அர்ப்பணம்னு போய் விழறேன்னு ஏதோ விழுவாங்க. அது பொதுமக்களுக்கு இந்தியால இல்ல இருக்கிற அப்ப அவரு ஒரு மக்கள நம்பாம கடவுள் நம்புறாரா? ஒரு எலக்ஷன்றது ரொம்ப மிக பதட்டமான விஷயம் சார். நீங்க எப்படி கேட்கிறீங்கன்னா, எக்ஸாமினர நம்பாம போய் அம்மன போய் நம்புவியா? எதுக்கு நீ அம்மனுக்கு போய் சீட்டு எழுதி போட்டுட்டு வந்தன்னு நீங்க கேட்கிறீங்க. ஆனா ம். பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என் ஃபெய்த். இதுல நீ தலையிடாத. எனக்கு மன சமாதானம் ஏற்படுதுன்னா, அத நான் செய்துப்பேன். அதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. விச் வி ரெஸ்பெக்ட். வி இன்னொன்னு அக்ரி. அத மக்கள ப்ளீஸ் பண்றா மாரி இல்ல. எல்லா தரப்பு மக்களையும் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு இருக்கலாம். விஷயமா. அப்படி இப்ப ஒரு யுக்தியா கூட நம்பிக்கைன்றது தனிப்பட்ட விஷயம். அத அவர் வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கலாம். கடவுள் பக்தின்றது வீட்டுக்குள்ள தானே இருக்கணும். அத வெளிப்படையா ஒரு 1000 கேமராக்கு முன்னாடி அவர் செய்றாருன்னும்போது, அது எதுக்காக செய்றாரு? அது இது இது அவசியமானதா? மக்கள் விழிப்போட இருக்கணும். இப்போ அவர் வந்து நம்ம சாமிய கும்பிட்டுட்டாருனால, அவர் நம்ம ஆளு அப்படின்னு மக்கள் யாரையுமே ஓவர் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவங்க சாமிய அவசியம் இல்ல. கும்பிட்டதுனால ஆ. கோச்சுக்குவாங்க. அதனால இந்த சாமிய கும்பிட்டுறலாம். ம். அந்த சாமிய கும்பிட்டுறலான்றது இருக்குல்ல. இருக்கிற 33 கோடி தேவருக்கும் அப்படியே சாஷ்டாங்கமா விழறேன்னு சொல்றது அ. வந்து, முதல்ல மக்கள அடிமை நிலையிலேருந்து மீட்டெடுக்க தான் நம்ம தலைவர்களை தேடுறோம். நானே ஒரு பெரிய அடிமைன்னு சொல்ற தலைவர நம்ம தேடக்கூடாது. இப்ப மக்கள் இதுல விழிப்பா இருக்கணும். நீங்க விழலன்னா கூட நான் ஓட்டு போடுவேங்க. நீங்க ஒழுங்கா வேலை செய்தா ஓட்டு போடுவேன்னு சொன்னா தான் இந்த மக்கள் பகுத்தறிவோட இருக்கிறாங்கன்னு அர்த்தப்படுத்திக்கணும். எங்களுக்கும் ஒரு தடவ விழுந்து காமிங்க. அது அங்க கூட ஒண்ணு இருக்கு. அங்கேயும் வந்து விழுங்க. அங்க ஒரு 10 ஓட்டு போடுவோம்ன்னு சொல்ற அளவுக்குலாம் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா இப்ப திமுக தலைவர் வீட்ல இருக்கிறவங்க, அவங்க ம ஒட்டகத்துக்கு பூஜை போட்ட கதைய சொல்றீங்களா? அ அந்த பூஜை செய்றதா இருக்கலாம், கோயிலுக்கு போறது அதெல்லாம் விமர்சிக்கிற நீங்க, விஜய் வந்து கோயிலுக்கு போறத வந்து ரொம்ப ஆதரிக்கிறீங்களே! இல்ல, இல்ல. அ. திமுகன்றது வந்து நீங்க அதோட பேக்கிரவுண்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க நாத்திகவாதிகள். நீங்க நாத்திகர்ன்னு சொல்லிட்டு ஏங்க சாமி கும்பிடுறீங்க? ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்டா இருங்கன்னு நம்ம அவங்க சொல்றோம். வீட்ல தானே கும்பிடுறாங்க. ஆ. ஆனா விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. பெரியாரோட கடவுள் மறுப்பு கோட்பாட தவிர மத்த எல்லாத்தையும் நாங்க பெரியார ஒத்துக்கிறோம். நான் சாமி கும்பிடுற ஆளு. நான் சாமி கும்பிட்டுப்பேன் அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. அது அவரோட பெர்சனல் ஃபெய்த். எங்களுக்காக நீங்க அத மாத்திக்கோங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லல்ல. அவரு ஃபெய்த் அதுன்னா லெட் ஹிம் டூ இட். அவங்க குடும்பமே அப்படிதான் சாமி கும்பிடுது. அவர் சாமி கும்பிடுற குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. பட் அதற்காக நாம அவர விலக்கி வைக்கல. நீங்க கும்பிடுங்க, கும்பிடாம இருங்க. அதெல்லாம் உங்க பெர்சனல் சாய்ஸ். ஆனா நீங்க கவர்ன்மெண்ட் ஆஃபிஷியலா வந்துட்டீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி தான் நீங்க இருக்கணும். இந்தியா ஒரு செக்குலர் தேசம். நீங்க இங்க வந்து சாமி பூஜைலாம் போட்டுன்னு இருக்க முடியாது இல்ல ஆஃபீஸ்ல. செக்குலர்ன்றதையே அவர் வந்து பகவத்கீதைய வாங்குறது, பைபிள வாங்குறது, குரான வாங்குறதுன்ற அர்த்தத்துல அடிப்படையில புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அதுவே அவர் தவறானதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன்றதுனால தவறுகள் நடக்கலாம். அவருக்கு திரும்ப திரும்ப நம்ம இது இப்படி இல்லங்கன்னு புரிய வைக்கிறது நம்மளோட வேலை தான். நம்ம தான் அத தொடர்ந்து செய்யணும். சிவிக் சொசைட்டி இதுக்கு தான் இருக்கு. நம்ம இதுக்கு தான் நம்ம நம்ம வேலைய நம்ம செய்யாம அவர இன்னொன்னு அவர் மட்டும் சொல்றது பொதுமை ஒரு பொதுவான கருத்து இருக்கும்ல. எம்மதமும் நம்மதம் அப்படிங்கிறாரு. இல்ல ஸ்லோகனுக்கெல்லாம் இது நல்லாருக்கும். ஆனா, இப்ப என்னன்னா, மதம்ன்றது ஒரு அளவுக்கு மட்டும் தான் நமக்கு நல்லது. ஆனா, சயின்ஸா, மதமானா நாங்க சயின்ஸ் பக்கம் தான் நிப்போம். ஏன்னா, நம்ம மதவாதிகளா பல யுகங்கள் இருந்துட்டோம். அப்பல்லாம் நம்மளோட ஜனத்தொகை என்ன? நமக்கு எத்தன நோய்கள் வந்தது? எத்தன பேர் நம்ம செத்து போனோம்? எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளானோம்? நமக்கு அறிவியல் வந்த பிறகு, மருத்துவமனை வந்த பிறகு, கல்வி வந்த பிறகு தான் நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம். முன்ன அந்த நான் நெறைய தடவ அத பத்தி பேசியிருக்கேன். நெறைய அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு மண்ணாங்கட்டிலாம் பேர் வைப்பாங்க. ஏன் மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கிறாங்க? ஏன் குப்பம்மாள் பேர் வைக்கிறாங்க? ஏன்னா யமன் வந்து தூக்கின்னு போயிடுவாருன்ற பயத்துல யமனுக்கு போங்க அடிக்கிறதுக்காக இந்த பேர்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இப்பல்லாம் நம்ம என்ன பேர் வைக்கிறோம் பாருங்க. குழந்தைங்களுக்கு ட்ரிஷான்னு பேர் வைக்கிறாங்க. ட்ரிஷான்றது எந்த ஊரு பேரு? பரவால்ல ரஷ்யன் த்ரிஷா பேரு. பேர சொல்ட்டீங்க. ஆ அதெல்லாம் நம்ம ஏன் வைக்கிறோம்? ஏன்னா நம்ம நம்ம யமன பார்த்து நம்ம பயப்படல. சங்கீதான்னு கூட பேர் வைக்கிறாங்க. சங்கீதான்னு கூட வைக்கலாம். இப்பல்லாம் வேற பேர் ஷாலினி கூட வைக்கலாம் சார். வேற பேர் சொல்லுங்க. ஸோ அது மாரி எந்த பேர் வேணா வைக்கலாம். ஆனா பயந்து போய் ஒரு ஒரு மறைக்கிறதுக்காக ஒரு பேரு, யமன ஏமாத்துறதுக்காக பேர்லாம் நம்ம வைக்கல பாருங்க. ஏன்னா குழந்தைகள் சாவதில்லை. நல்லபடியா நம்மளால கொண்டு வர முடியுது. அதுக்கு உதவி செய்றது யாரு? சயின்ஸ் தான், மருத்துவம் தான்.
அப்போ நமக்கு தலைமை பதவிகளுக்கு வரவங்க சயின்டிஃபிக்கா இருக்கணும், ரேஷனலா இருக்கணும். இந்த மாதிரி சென்டிமெண்டலாலாம் இருக்கக்கூடாதுன்றதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒருவேளை அவங்க தவறு செய்தால், அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நமக்கு இடம் இருக்கு. வி ஹேவ் டு டூ இட். தட்ஸ் ஆர் ஜாப்ன்றதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு இல்ல புரிதல் ஆனா இருக்கும். இப்ப வழிநடத்துவதே ஒரு ஜோதிடர் அப்படின்னு பேசப்படுது. காலையில வீட்டுக்கு ஆளா பொக்கேவோட போனவரு ஜோசியக்காரர் தான். அது எப்படி புரிஞ்சுக்குது? இனிமே தான் சார் மெருகு ஏத்தணும். எங்களுக்கு ஒரு வைரம் கடிச்சிருக்கு. நாங்க பாலிஷ் பண்ணிக்கிறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ விஜய் பத்தி இவ்வளவு கேக்குறீங்களே, ஜெயலலிதாக்கு இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? கேட்டோமே. செல்வி ஜெயலலிதா வீட்டுக்கு கேட்டோமே. எந்த ஜோசியக்காரரும் நீங்க போனாலும் கேட்கல. கேட்கல. நாங்க நான் கேட்டோம். அப்ப சின்ன புள்ள நீங்க சார். கேட்கல. இப்ப கேக்குற வயசுல நான் இல்ல. இப்ப இவரு கேக்குற கேட்கிற வயசுல நான் வயசு இருக்கிறேன். கேட்கிற வயசு வந்தப்பவும் நீங்க கேட்கல. அப்ப கேக்குற சரி வயசு. இப்ப ஜெயலலிதா செய்த தவற நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறேன். ம். இப்ப அவங்க இருந்தா இப்ப நம்ம கேட்டுக்கலாம். ஏன் மேடம் இப்படிலாம் பண்றீங்கன்னு நம்ம கேட்கலாம். பட் இவர் இப்ப நாம தேர்ந்தெடுத்திருக்கிற யங் பொலிட்டீஷியன், ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன். அதுல சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் சமபாவத்தோட தான் நம்ம ஏத்துக்கணுமே தவிர, அவர் நெகட்டிவ்னா உடனே அவர் தூட்டுறது, போட்டுறது அதெல்லாம் வேண்டாம். அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷர். அவருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சரி தவறுகள் இருக்கும். சொல்லிக் கொடுப்போம். அவர் சரியா இருக்கும்போது மெச்சுவோம். நீங்க மெச்சவே மாட்டீங்களே, குறை மட்டும் சொல்வீங்களே, அதுதானே தப்பு. இல்ல அவரு தமிழ் தேசியமும், திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையில இருந்து அவரு விலகாத வரைக்கும் சரிதான். அவரும் பெரியார் வழிதான் வருகிறேன்னு அவரும் திராவிட சிந்தனை கொண்டவர் தான். நீங்க திராவிட பெரியார் கட்சிகள்னா வழின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்கிறாருன்றதான் பரவாயில்ல கேள்வி. சார். கொஞ்சம் 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 அதுல இல்ல, அது ஸ்லைட் எப்படி வேரியேஷன். அது எப்படி வி வில் கரெக்ட் இட். பதட்டத்துல இருக்கிறவங்க என்ன வேணா செய்வாங்க. பதட்டத்துல கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் பிடிக்காது நீயே வாங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்க வருதோ பிடிச்சிக்கிட்டோம், வரட்டும், முன்னாடி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருத்தங்கள் பண்ணிக்கலாம். இல்ல வந்தாச்சு. இனிமே திருத்தங்கள் பண்ணிப்போம். பட் என்னன்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டீஷியன் வரும்போது, நீங்க வான்னு சொல்லாம நீங்க இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு கிரிட்டிசைஸ் பண்றது, தட்ஸ் நாட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். யாரோ புதுசா ஒருத்தவங்க விளையாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. லெட்ஸ் அப்ரிஷியேட், லெட்ஸ் வெல்கம். ஓகே. அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். அவர் வந்து என்ன செய்யறான்னு பார்த்ததுக்கு பார்ப்போம். தான் நம்ம பேச முடியும். ஆமா. இப்ப எதுவும் பேச முடியாது. Correct. பட் ஆனா அவர் மீது இருக்கிற சில விமர்சனங்களை சொல்றேன். ஆரியத்துக்கு எதிரா ஒரு வேலையை செஞ்சு வச்சுக்கிறோன்றத நம்மளே நிறைய விஷயங்களை பேசிக்கிறோம். ஆனா வந்து ஜாதி அமைப்பை உள்வாங்கின இந்து மதம், அந்த ஜாதி அமைப்பை அப்படியே வச்சிருக்கிற ஒரு மாற்றுன்னு சொல்லி, ஆனாலும் அதே ஸ்ட்ரக்சரோட இயங்குற கிறிஸ்தவ மதம், ஜாதி அமைப்பு இல்லாத இஸ்லாமிய மதம் அப்படின்ற ஒரு மதத்திலே அரசியல் இருக்குல்ல. ஆனா பொதுவா வந்து எல்லா மதமும் எங்க மதம், எல்லா சாமியும் இல்ல நல்ல இது சாமின்னு புரியுற சொல்றது. அளவுக்கு அவரு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரான்னு தெரியல சார். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எல்லாரும் வரும்போதே எக்ஸ்பர்ட்டா வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ வேர் எவர் இல்ல இஸ் வாட் எவர் மக்கள் இஸ் லெட் ஹிம் கம். அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். சாமானிய மக்களுக்கு அது புரியாது. ஆ. பட் அவருக்கு புரியணும்ல அது. இனிமே தானே புரிய வைப்போம். ஸ்லோலி ஒரு டிகிரியா ஏறி வருவார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி இருக்குன்னா, வந்த உடனே உனக்கு இது தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, அந்த பாட்டு பாடுவியா, வந்த இந்த உடனே பாட்டு கேட்கல. இன்னும் வரவே இல்லை சார். இன்னும் ஆட்சியை அவர் எடுத்துக்கலையே. அவர் ஜஸ்ட் இது எலெக்ஷன் வரைக்கும் ஜெயிச்சு செய்த வந்திருக்காரு. செயல்பாடுகள் அடிப்படையில் தான் கேட்கிறோம். இதெல்லாம் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த எலெக்ஷன்லயும் அவர் செய்தாருன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம். முதல் தடவை வரும்போது 1000 பயங்கள் இருக்கும். ஏதோ செய்திருக்கிறாரு. இனிமே இன்னும் கொஞ்சம் தேர்ந்த பொலிட்டீஷியன் ஆகும்போது என்ன செய்யறாருன்னு பார்ப்போம்.